சூர்யா சார் நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல உருவான கருப்பு திரைப்படம் கடந்த 15ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. பெரும் எதிர்பார்ப்புகளுடன் வெளியான இந்த படத்திற்கு சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைக்க த்ரிஷா, இந்திரன்ஸ் மற்றும் நட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் எடுத்துமே நடிச்சிருக்காங்க. கடவுள் கதாபாத்திரத்தை மையமாக கொண்ட கோர்ட் டிராமா கமர்ஷியல் படமாக கருப்பு திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சூர்யா சாருடைய ரசிகர்களை மட்டும் இல்லாமல் பொதுவான ரசிகர்களையுமே திருப்திப்படுத்தும் விதமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கா. இந்த நிலையில முதல் வார இறுதியில இந்த திரைப்படத்துடைய வசூல் நிலவரம் தொடர்பான தகவல்கள் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. முதல் நாள் முடிவிலேயே சுமார் 30-40 கோடிகளுக்கு மேல வசூல் செஞ்சிருந்ததாம். இந்த வார இறுதி முடிவுல 150 கோடி வரை வசூல் பண்ணிருக்கா. நெட் வாரியாக 68 கோடி ரூபாய் கருப்பு திரைப்படம் 3 நாட்கள்ல மட்டுமே வசூல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 78 கோடியே 75 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கா. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 150 கோடியை தாண்டி விட்டதாக சொல்லப்படுது. இனி வரும் நாட்களிலுமே அனைத்து திரையரங்குகளிலும் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதுனால இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல கண்டிப்பாக இந்த திரைப்படம் 200 கோடியை தாண்டும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவுமே சொல்லப்படுது. கருப்பு திரைப்படத்துடைய தயாரிப்பு தரப்புல இருந்து இன்னும் 2 நாட்கள்ல 200 கோடி வசூல் அப்படின்ற அதிகாரப்பூர்வ போஸ்டர் வெளியாக இருக்கு. இந்த தகவல் சூர்யா சார் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையுமே உற்சாகமடைய செஞ்சிருக்கு. உங்களை யாரெல்லாம் கருப்பு திரைப்படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.